பிகாஸ் பெயிண்டிங்லாம் வந்து எங்களுக்குலாம் வந்து சும்மா ஒரு பார்வைக்காக மட்டும்தான் அப்படின்னு இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இந்த பெயிண்டிங்கில் இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து என்னென்ன பண்ணுறாங்க, இது எது மூலியமாக உருவாகுது, எப்படி இதை வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டர்ன்ஷிப்பில் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னது வந்து உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த லைன்ஸ் வந்து ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, ஊக்கத்தை உண்டாக்கிச்சு. அதுவும் இல்லாமல் பெயிண்டிங் ஒன்று பண்ணார், ரொம்ப நல்லா இருந்தது. சார் வந்து இதை எடுத்துக்க சொன்னார், அதுக்காக ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஹாய் ஆர்ட் லவர்ஸ், இது தயாநிதி பரமசிவம். ஓவியம் சம்மந்தப்பட்டு உங்களை சந்திக்கிறதுல இன்னொரு மகிழ்ச்சி எனக்கு. சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஓவியர்களாக இருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஓவியரில் வளர்ந்து வரவங்களை பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு இடம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க எக்மோர் மியூசியம். இதில் வந்து இந்த எக்மோர் மியூசியத்தை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மியூசியம். பிரிட்டிஷ் அவங்க வந்து ஆளுமையில் இருக்கும்போது அவங்களால் உருவாக்கப்பட்ட பெயிண்டிங்ஸ் வந்து அங்கே டிஸ்பிளே வச்சுருக்காங்க. ஈவன் தலை சிறந்த ஓவியர் ராஜா ரவிவர்மா அவரோட பெயிண்டிங்கும் அங்கே இருக்குது. நீங்கள் பெயிண்டிங்ஸில் ஆர்வம் இருக்குது, நான் பெயிண்டிங்கை ஒரிஜினல் பெயிண்டிங் பார்க்கணும் அப்படின்னா பழைய காலத்தில் யூஸ் பண்ண பெயிண்டிங் மெத்தடை வந்து நீங்கள் ஒரிஜினல் பெயிண்டிங்கை பார்க்கக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த எக்மோர் மியூசியம் தான். டைம் கிடச்சா வந்து பாருங்கள். அந்த இடத்துல என்னோடய ஆர்ட் டெமோ இருந்ததை நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா பதிவுப்படுத்துகிறேன். தேங்க்யூ. என் பேர் தன சக்கரவர்த்தி. சார் தியாகராய காலேஜ்லேருந்து எக்மோர் மியூசியமுக்கு இன்டர்ன்ஷிப் வந்திருக்கோம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தா, இந்த இன்டர்ன்ஷிப்பில் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னது வந்து உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த லைன்ஸ் வந்து ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இந்த செஷனுக்கு முன்னாடி சார் கொடுத்த ஒரு கிளாஸு எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை உண்டாக்கிச்சு. அதுவும் இல்லாமல் சார் கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட பொறுமையாக இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெயிண்டிங் பற்றி தெரியாது, அதோட பேசிக்ஸ்லேருந்து கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணுறது, கலர்ஸ் எது பேசிக் கலரு, மேஜர் கலரு, இதெல்லாம் சொன்னார். இவ்வளோ பொறுமையாக இருந்து சொல்லி கொடுத்து இவ்வளோ ஒரு அழகான ஆர்ட்டை எங்கள் முன்னாடியே வரைஞ்சி கொடுத்து இது எங்களோட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டெடிகேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்கள் மாதிரி ரொம்ப பொறுமையான ஆளை நான் பார்த்ததில்லை எனக்கு. ரொம்ப எக்ஸலண்ட், ரொம்ப தேங்க்யூ சார். ஒரு கலரோட பரிமாற்றம் வந்து இப்படியே அடைஞ்சிட்டு போகும். இப்போ எத்தனை கலர் கிடச்சிது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 3 கலர் தான் வந்தது. இது ஒரு கலரு, இதில் ஒரு கலர் இருக்குது, இங்கே ஒரு கலர் இருக்குது, இங்கே ஒரு கலர் இருக்குது, இங்கே ஒரு கலர் இருக்குது. இது மாதிரி ஒரு 3 கலரை வச்சு நான் வேணால் மல்டிபிள் கலர்ஸ் வரும். இது வந்து பேசிக் கலர் தியரி சொல்லுவாங்க. கலர் தியரியில் வந்து இது பேஸ். இதை பொறுத்து என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக் ரெடி ஆகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க இந்த கலர் சென்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஈவன் அது ஃபோட்டோஷாப் ஆகட்டும், சினி ஃபிலிமில் இருக்கக்கூடிய வீடியோ எடிட்டிங் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கலர் கிரேடிங் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபோட்டோகிராஃபர்லேருந்து எல்லாருமே சரிங்களா. இப்போ இது வந்து பேஸ் கலர்ஸ். ஒரு கலர்லேருந்து இன்னொரு கலர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு படம் எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கிளாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லும்போதே எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, எப்படி இருக்க போகுதுன்றது. அதுவும் ஆயில் பெயிண்டிங் பற்றி சார் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. பரவாயில்ல, இது அதை பற்றி தெரியாது அவ்வளோவா எங்களுக்கு. சார் சொல்லும்போது பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. அதேமாரி 2 hour கிளாஸு நல்லா சார் பொறுமையாக கிளாஸ் எடுத்திருந்தார். அவருக்கே ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். அதேமாரி ரொம்ப நல்லா இருந்தது பெயிண்டிங்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். இது வந்து நம்ம தமிழ்நாடு நார்த் இந்தியா அப்படின்னா அதனால் நம்ம வந்து கண்ணோட இது பார்த்தீங்கன்னா கலர் சென்ஸ் நம்மளுக்கு தான் ப்ரௌனிஷாக இருக்கும். ஒரு ஒயிட் ப்ளஸ் வந்து அந்த ப்ளூ மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்த பூனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பேட்டர்ன் இருக்கும். இப்போ என்னன்னா இது ஒரு லேயர் பண்ணியாச்சு. இது என்னன்னா இதுக்கு மேலே வந்து போட்டோம்னா இது மாதிரி. ஹாய், மை நேம் இஸ் ஹேமந்த்ராஜ். தியாகராய காலேஜ்லேருந்து சென்னை மியூசியத்துக்கு இன்டர்ன்ஷிப் வந்திருக்கேன். இன்றைக்கி 4th டே. இதில் சார் வந்து ஒரு பெயிண்டிங் ஒன்று பண்ணார், ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கோடு பார்த்துருந்தேன். கேட்க சொல்ல சார் வந்து இதை எடுத்துக்க சொன்னார், அதுக்காக ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப 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 நன்றி, ரொம்ப நன்றி. ஓவியம் என்னும் காவியத்தில் நான் பார்த்த சிறந்த ஓவியர் நீ. ஓவியம் என்னும் காவியத்தில் நான் பார்த்த சிறந்த ஓவியர் நீ. ஒரு ஓவியமே ஓவியம் வரைகிறது என்றால் அதற்கீடு இது. ஒரு ஓவியமே ஓவியம் வரைகிறது என்றால் அதற்கீடு இது. பெரும் மகிழ்ச்சி உண்மை சந்தித்தது.